செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட நரிக்குறவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4.42 லட்சம் நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் புகையிலை கட்டுப்பாட்டு குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாயை நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4.42 லட்சம் நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அருகே வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் தேரோட்டம் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்றது. அப்பொழுது திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் நரிக்குறவர் காளையை சேர்ந்த வள்ளிமலை என்பவர் பொருட்களை விற்கதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவருடன் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் வள்ளிமலை உயிரிழந்தார். இந்த நிலையில் புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதியுதவி அளிக்கும் திட்டத்தின்படி ரூபாய் 4.42 லட்சத்திற்கான காசோலையை வள்ளிமலை குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி காசோலையை வள்ளிமலை மகன் மாவீரனிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார், துறையின் இயக்குனர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புகையிலை கட்டுப்பாட்டு குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகையிலை கட்டுப்பாட்டு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை ஆட்சியர் சோமசேகர், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி வெங்கடேஷ் மற்றும் சுகாதாரத்துறையை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். புகையிலைக்கு எதிரான பிரச்சாரத்தை செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கவும் அதை வரும் நவம்பர் வரை செயல்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தில் முக்கியமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பேரணிகள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் குறும்படங்கள் வெளியிடுதவை ஆகியவை இடம்பெறும் வகையில் நிகழ்ச்சிகள் அமைப்பது எனவும் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் சுமார் 3400 பேரை ஏமாற்றி ரூபாய் 200 கோடி மோசடியில் ஈடுபட்ட போலி தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 4 பேரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 3ஆம் தேதி கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த ரமேஷ்குமார் அளித்த மோசடி புகாரின் பேரில் வட மாநிலங்களைச் சேர்ந்த சுபம் சர்மா, தீபக் குமார், ராஜ் கவுண்ட், நீரஜ் குர்சார் ஆகியோரை கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்களிடம் இருந்து 5 4 சக்கர வாகனங்கள், 21 கைபேசிகள், 42 சிம் கார்டுகள், 64 ஏடிஎம் அட்டைகள், 65 கணினிகள், ரூபாய் 41 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மோசடி வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் மரியங்கூரை சேர்ந்த மகாதேவனை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. புதுவை மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தொடக்கப் பள்ளிகளில் மாநிலத்தின் பிராந்தியங்களான காரைக்காலில் 124, மாஹேவில் 20 என மொத்தம் 145 பணியிடங்கள் நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு பெறப்பட்டன. அதன்படி பெறப்பட்ட விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்கள் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களது பட்டியல் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்காலில் காலியாக உள்ள 124 இடங்களில் பொது பிரிவில் 64 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 13 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 22 பேர், இபிசி பிரிவில் 2 பேர், பிசிஎம்
பிரிவில் ஒருவர், தாழ்த்தப்பட்டோரில் 21 என தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் முஸ்லிம் பிரிவில் ஓரிடத்திற்கு ஆள் நிரப்பப்படவில்லை. இதேபோல் மாஹேவில் காலியாக உள்ள 21 இடங்களில் பொது பிரிவினர் 13 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர் என பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஹேவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி, பொருளாதார நலிவடைந்தோர் ஆகிய பிரிவுகளில் தலா ஓரிடம் என 4 இடங்கள் நிரப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மாணவிக்கு மேல் படிப்புக்காக கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் 6 மாதத்திற்கு முன்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தங்களை அணுகினால் படிக்க வைத்து வெற்றி பெற முழு உதவி செய்வதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார், பூங்குழலி தம்பதியினரின் மகள் சாதனா, அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோரை தொடர்பு கொண்டு உதவி கோரினார். அதைத் தொடர்ந்து மாணவி சாதனாவை தனியார் கோச்சிங் சென்டரில் நிதியுதவி வழங்கி படிக்க வைத்தனர். மாணவி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் அந்த மாணவி மேல் படிப்பிற்காக கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கி பாராட்டினர். மாணவியும் தனது குடும்பத்தினருடன் நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வினி. இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரத்தில் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார். அதை நம்பி அவர் 2.4 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த மோனிகா ரூபாய் 24,000 அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து தன்வந்திரி நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார் அயோத்தியில் தங்குவதற்கு ஆன்லைன் மூலம் விடுதியை தேடி அதில் ஒரு நபரிடம் பேசி விடுதி அறையை புக் செய்து கொடுக்க ராஜ்குமார் 49,000 ரூபாய் அனுப்பி அந்த மர்மனிடம் ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டை சேர்ந்த ஆஷிக்கிடம் 45,000 ரூபாய், பீலச்சாவடியை சேர்ந்த சேரன் 10,000 ரூபாய், முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த ராஜீவ் காந்தி 13,000 ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாரத பிரதமரின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அசல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்கால், மாஹே பிராந்தியங்களில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக தேர்வு கல்வி தகுதி, வசிப்பிடம், சமூகம், ஆண்டு வாரியாக பருவத் தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது.
தேர்வான விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக தேதி நேரம் தனித்தனியாக தெரிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறியவர்களின் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்பும் இன்றி தானாகவே ரத்து செய்யப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவர்கள் வழங்கிய தகவல்கள் தவறானவை என கண்டறியப்பட்டால் எந்த அறிவிப்பும் இன்றி அவர்களது தேர்வு தானாகவே ரத்து செய்யப்படும். தற்காலிக காலி பணியிடம் ஏற்பட்டால் காத்திருப்பு பட்டியலில் இருப்போர் அழைக்கப்படுவர். பதவிக்காலம் ஓராண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதுவை பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் இரவு கடல் ஆரத்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதுவை பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் இரவு கடல் ஆரத்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுவை சகலமும் சிவமே நிறுவனர் ஆறுமுக சுவாமி, பவானி அம்மாள் கலந்து கொண்டனர். மேலும் காலாப்பட்டு சுரேஷ், ஜெயா அம்மா மற்றும் முத்தியால்பேட்டை கௌரி அம்மா, சாந்தி, பரமசிவம், தேவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்பு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலாப்பட்டு நாகராஜன், அனுஷியா சிவ தம்பதியினர் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே கருவாழக்கரை மேலையூர் மெயின் ரோடு பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது வீட்டு வாசலில் அடிக்க வைக்கப்பட்டிருந்த ஓடுகளில் பாம்புகள் பதுங்கி இருப்பதாக சீர்காழி பகுதியை சேர்ந்த பாம்புபிடி வீரர் சினேக் பாண்டியன் என்பவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் வந்த பாம்புபிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் ஓடுகளில் பதுங்கி இருந்த பாம்புகளை பிடிக்க ஆரம்பித்தார். அதில் ஒன்றன் பின் ஒன்றாக 7 அடி நீளமுள்ள 3 சாரை பாம்புகள், சுமார் 4 அடி நீளமுள்ள ஒரு நல்ல பாம்பும் பிடிபட்டது. 3 சாரை பாம்பும் ஒரு நல்ல பாம்பு என மொத்தம் 4 பாம்புகள் அடுத்தடுத்து பிடிக்கப்பட்டது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர். பின்னர் பிடிபட்ட பாம்புகளை ஸ்னேக் பாண்டியன் பாதுகாப்பாக வனப்பகுதியில் கொண்டு விட்டார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட நரிக்குறவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4.42 லட்சம் நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் புகையிலை கட்டுப்பாட்டு குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாயை நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.